வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நாளையுடைய கூட்டம், விஜயுடைய கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா முதல்ல கரூருக்கு பிறகு திறந்தவெளி கூட்டம், அதுதான் இப்போ இன்னும் வந்து டிவிகே தரப்புலையும் ஒரு பதட்டம் தெரியுது. ஒழுங்காக நடத்திடணும் அப்படிங்கிற பதட்டம். இன்னொரு பக்கம் காவல்துறை ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மேலிடத்துலையும் ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 10 ரூபா ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பார். நிறையா விஷயம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் ஒரு விதமான பார்வை இருக்கும். அதனால் நாளை நடக்கக்கூடிய கூட்டம், ஏன்னா வந்து மேலே ஏறக்கூடாது, அப்படி ஏறக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு செங்கோட்டையன் பல கட்டுப்பாடுகள் அவரே விதிக்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய வெயிட்டையும் காட்டணும். இது ஒரு புது விதமான கூட்டமாக இருக்கும்னு அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார். அப்போ இதுக்கு முன்னால் வந்த கூட்டம் மாதிரி இல்லை, இது வேற மாதிரியான கூட்டம். அப்படிங்கும்போது இன்னைக்கு எங்களால் இப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு டிவிக்கே காட்டுறாங்க. கட்டுப்பாடு இல்லைங்கிறீங்களே, நாங்கள் கட்டுப்பாடாக இப்போ எப்படி நடத்துகிறோம் பாருங்கள். முதல்ல நாங்கள் எங்களுடைய அன்பின் வெளிப்பாடின் காரணமாக நிறையா டிவிக்கு தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் வராங்க. அதை எங்களால் வந்து பாவம் அந்த அன்பை வந்து சொல்லுவாங்கள்ல, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்பாங்கல்ல. நீ அன்பா ஒருத்தர் வராருன்னா தள்ளியாக விட முடியும். நல்லா யோசனை பாருங்கள். அந்த விஜயுடைய அந்த மாநாடு கூட பார்த்தீங்கன்னா நடுவில் விஜய் நடந்து போயிட்டு இருப்பார். மேலே ஏறுவாங்க. மேலே ஏறி என்னை தள்ளி விட்டுட்டேன்னா ஒருத்தர் வீடியோ போட்டு அது ஒரு பெரிய விஷயமாக்கி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில. ஏன்னா விஜயை கலங்கப்படுத்தணுங்கிறதுக்காக பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. உண்டா இல்லையா? நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கருத்தை சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க பாருங்கள், விஜய்க்கு ஆதரவாளர்களாம். ஏன்னா சரியோ தப்போ ஒருவர் எதை செய்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும்போது அவரை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நல்லா யோசனை பாருங்கள். ஏன் விஜய் வந்து சொல்லுவாங்கள்ல, விஜயை வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அரெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்கம் டேக்ஸ் இருக்குது, 24 ஏஜென்சி இருக்குதுங்க. 24 ஏஜென்சி விட்டால் விஜய் தாங்குவாரான்னா அது எப்படி பிஜேபி பண்ணும்? பிஜேபி ஏற்கனவே 10 ஓட்டு தான் இருக்குது பிஜேபி. அது பண்ணுவான் பிஜேபி? சரி, இங்கே கூடிய திமுக அடக்கி வாசிக்குது. நல்லா யோசனை பாருங்கள். விஜய் அப்படிங்கிற ஒருவர் கூட்டத்தில் பிரச்சனை நடக்குது. சிஎம் சொல்கிறாரு, ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார். ஏன் அப்படி சொல்கிறாரு? அவருக்கு தெரியும் பெரிய அளவுக்கான கூட்டம் இருக்குது. உளவுத்துறை ரிப்போர்ட்டு, தலைவரை எது பண்ணாலும் கூட்டம் வருது, அவர் எது பேசினாலும் கூட்டம் வருது. நீங்கள் அவர் ஒன்றும் தெரியாத கூட்டம்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். ஐயா அவர் கரூரில் போய் பார்க்காம இங்கே வந்து பார்க்குறாரு, அதையும் ஓகே சூப்பருங்க. தலைவர் எது செஞ்சாலும் சரியாக இருக்குங்கிறாங்களே, இவங்களை என்னங்க பண்ணுறது? இப்போ நீ நிறைய பேர் திமுக புலம்புறதை பார்க்குறோம். நம்மளும் இளைஞரணின்னு கூட்டம்லாம் போடுறோம். ஆனால் இந்த இளைஞர்கள் ஓட்டு நமக்கு கிடைக்கவே மாட்டேது. சரி, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம், அந்த ஓட்டாவது கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. சரி, கடைசியாக லேப்டாப்பை கொடுத்து அந்த வாக்கை வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள். லேப்டாப் கொடுத்தா அந்த லேப்டாப்பை வச்சு விஜய்க்கு ஆதரவாக வந்து ரீல்ஸ் போடுவாங்களே ஒழிய திமுக ஓட்டாக போடுவாங்க? அப்போ இவங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக பண்ணுறது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே, நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் தள்ளுமுள்ளு எதுவும் பண்ணாமல் தடியடி எதுவும் நடத்தாமல் பக்காவாக நடத்தணுங்க. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. உண்மைதான். என்னை பொறுத்தவரை நாளைக்கு கூட்டம் வந்து சிறப்பாக நடக்கும் தான் நினைக்கிறேன். நல்ல ஆர்கனைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து இந்த ஆர்கனைசிங் பண்ணுறதுல திறமையானவர், அதில் பக்காவாக பண்ணுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு பக்கம் சொன்னது என்ன, செங்கோட்டையன் வந்த உடனே புஷி ஆனந்துக்கு அவருக்கு சண்டைங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா புஷி ஆனந்த் சொல்கிறாரு, எங்களையும் விஜய் எப்படியோ அதே போல் எங்களுக்கு செங்கோட்டையன் அவர் வழியில் நாங்கள் நடப்போங்கிறாரு. என்னங்க இது ஒன்றும் புரியல. செட் ஆகிட்டாங்களோ? செட் ஆகக்கூடாதே, கவுத்து ஒன்றுமே. இப்படி பல விதமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா அந்த கட்சி நாசமாக போகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு பழனிசாமியும் ஸ்டாலினும் விரும்புவாங்களா? விரும்பத்துக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாமே எதிரியாக தான் பார்ப்பாங்க. இன்னும் அதிமுக அடிக்க ஆரம்பிக்கல, அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பொதுக்குழுவில் கூட எல்லாரும் விஜயை திட்டி பேசலாங்கும் போது எடப்பாடி வேணாம், இப்போதைக்கு வேணாம், கடைசியில் என்ன வேணால் நடக்கலாம், அமைதியாக இருங்க. அது ரொம்ப உஷார் பழனிசாமி, ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்ம சொல்கிறோம் பழனிசாமி உஷாரான ஆளுன்னு சொன்னோம். ரொம்ப தெளிவாக இருக்கார் பாருங்க. இன்னும் விஜயை தாக்கவே மாட்டார். ஏன் தாக்கணும்? அவர் திமுகவை வெளுன்னு வெளுக்கிறார். இன்னொரு பக்கம் பிஜேபியை வெளுக்கிறார். வெளுக்கிட்டோம். பிஜேபி நம்மளை ஓரக்கட்டலான்னு பார்த்துட்டு அவங்களையும் வெளுக்கிறது நல்லது தானே, சந்தோஷம். பழனிசாமி ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதனால தானே விஜயும் கூட்டணி சேரணும்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. தொகுதி பிரச்சனை அந்த பிரச்சனையில் இப்போ நிற்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு விஜயோடைய கூட்டம் அப்படிங்கிறது போன தடவை 12 நிமிஷம் தான் பேசினார், எங்கே பாண்டிச்சேரியில். இப்போ இந்த தடவை கூட்டத்தில் இப்போ என்னென்னா திறந்த வெளி கூட்டம். இப்போ காலையில் வந்து நிபந்தனைகள்லாம் சொன்னாங்க. நிபந்தனைகளை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னங்க இதெல்லாம் ஒரு நிபந்தனையான்னு கேட்க தோணும். ஆனால் காவல்துறை ஒரு நிபந்தனை கொடுக்குது. இப்போ என்ன சிக்கல்னா, எத்தனை பேர் வருவாங்கங்கிறது உங்களுக்கும் எனக்கும் இல்லை விஜய்க்கே தெரியுமா? நல்லா சொல்லி பாருங்கள். வருவாங்கன்னு தெரியும், சுமாராக சொல்லலாம். எந்தெந்த வயதினர் வருவார்கள் அது எப்படி சொல்ல முடியும்? எல்லா வயதினரும் வருவாங்க.
நம்மளும் சொல்லிட்டோம் கர்ப்பிணிகள் வராதிங்க, சின்ன பசங்க எல்லாத்தையும் உள்ளோட மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச நாளைக்கு அவங்களெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா ஒரு 1000 பேரை திரட்டி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை திறமையாக பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விஜயோடைய அந்த அந்த வாகனத்துக்கு பக்கத்தில் கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளவு தான் டிவிகேயில் இருக்கவங்க ஒரு 1000 பேர் வந்து கட்டுப்படுத்தினாலும் காவல்துறை சொல்கிற மாதிரி வருமா? இதுக்கு முன்னாடி காவல்துறை இதே மாதிரி ஏர்போர்ட் விட்டு வெளியில் வரும்போது அந்த வண்டிக்கு பின்னால் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லியிருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உடனே இன்னொரு கதை சொல்கிறாங்க, அதெல்லாம் விஜயை கட்டுப்படுத்தினா அப்புறம் திமுக மேலே குறை சொல்கிறீங்க. சார், திமுகங்கிறது வேறு, அரசாங்கம்ங்கிறது வேறு. தமிழ்நாடு அரசு ஏர்போர்ட்லேருந்து ஒரு போகிறாருன்னா, ஐயா கோர்ட்டு பிரகாரம் உங்கள் பின்னால் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாம் நிறுத்துங்க. பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? போன தடவை பண்ணாங்களே இங்கே, அதெல்லாம் பண்ணலாம். இவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதே போல் அந்த வண்டிக்கு பக்கத்தில் இவ்வளோ கூட்டம் நிற்க வேணான்னு காவல்துறை நினச்சிருந்தா முடியாது. இவங்க கொஞ்சம் இப்படி சொல்கிறது அசால்ட்டாக இருந்தாங்களான்னு தெரியல. இது விசாரணையில் வரப்போகுது, 41 பேர் விஷயம் விசாரணையில் வரப்போகுது, அப்போ தெரியும். ஆனால் இன்றைக்கி நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தில் விஜய் பேசுவதை வெகுஜன மக்கள் கேட்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து காஞ்சிபுரத்தில் நடந்தது வந்து ஒரு அரங்கம் தான், 2000 பேர் தான். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி வேறு ஸ்டேட். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 65-70 நாள் கழித்து வரும்போது இந்த படம் ரிலீஸ் மாதிரி தான். விஜய் வருவாரா, எப்போ வருவார், ஒன்று ஏங்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனுக்கு தன்னுடைய வலிமையை காட்டணும். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா முனைப்பாக இருப்பார். இன்னொன்று அங்கே பல விஷயங்களை பேசுவார் விஜய். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் விஜய் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுக. அதுதான் கொடுக்காம நான் பேசுவார் நாளைக்கு. என்னங்க இது 4 வாரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வெளியில் வந்து மக்களை சந்திக்கணும், அதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுன்னு கேட்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தா திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. கேட்டால் வந்து நாங்கள் தான் திராவிடன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. எல்லா கட்சிக்கும் அனுமதி கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நீங்கள் அனுமதியே கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு தடவை பேசினா மக்கள்கிட்ட எதிரொலிக்கும், எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆட்சிக்கு முடிவுரை கட்டுறோம். ஒரு குடும்ப ஆட்சி, குடும்பத்தை சுரண்டுது, இதானே சொல்லுவாங்க. ஆனால் இது தொடர்ந்து சொல்ல 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 என்ன ஆகும்? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்பவம் நடக்குதுல ஈரோடில் எந்த முக்கியமான விழாலையும் திமுக அமைச்சர்கள் போய் கலந்துக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, பாருங்களேன், கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், ஏதாவது நாளைக்கு நடந்து அந்த அமைச்சர் அங்கே போனார், இதுக்காக தான் போனாருன்னு வெளியில் சமூக ஊடகங்களில் வந்துருச்சுன்னா ரொம்ப, அதாவது விஜயை பார்த்து அந்தளவுக்கு பயந்துருக்காங்க, ஒரு அளவுக்கு மேலே பயம். இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அவர் கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவார். சேலம் போலீஸு 4 வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்குறாங்க, ஈரோட்டில் உடனே ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறை ஒரே காவல்துறை தானே, ஒரு டிஸ்ட்ரிக்டில் எப்படி இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் எப்படின்னா நம்ம ஒன்றுமே புரியலையே. கேட்பாரே, கேட்க மாட்டாரா? இன்னும் பல விஷயங்களை கேட்பார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க கடைசியாக எடுத்த கருத்து கணிப்பின் பிரகாரமே, யார் ஜான் ஆரோக்கியசாமி எடுத்த கருத்து கணிப்பின் பிரகாரமே இன்னைக்கு ஸ்டாலினை முந்தி செல்கிறார் விஜய், அப்படி தான் அவங்க எடுத்த கருத்து கணிப்பு. பல மாவட்டங்கள் அவங்களுக்கு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. நேர்காணல் அவங்க ஒரு வேறு மாதிரி போகிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியும் போது இப்போ வந்து செங்கோட்டையன் போய் சொல்லுவார்ல, இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஆளை போடுறோம்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ அவங்க காசு வச்சுருக்கணும், தேர்தலில் போட்டியிடுவது சாதாரண விஷயம் இல்லை, பூத்து கமிட்டியை மேம்படுத்தணும், நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாம் தெரியாமையா விஜய் இறங்குவார்? யாரும் கூட்டணிக்கு வரல. இந்த பக்கம் பார்த்தா திமுக கூட்டணியில் செலவுன்னா கட்டுக்கடங்காது பண்ணுவாங்க, இப்பயே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி செலவு பண்ணுவாங்க. அப்போ விஜய் மட்டும் தனியாக நின்று செலவே பண்ணாமல் இருப்பார்னு நினைக்கிறீங்க? செலவு பண்ணுவார். அப்போ இந்த செலவுக்கு எங்கேருந்து பணம் வரும்? இதெல்லாம் யோசிக்காமே வருவார். இவங்க யோசிக்கிறாங்க, வேட்பாளர் இல்லை, சரி வேட்பாளர் இல்லை, ரைட்டு, இதெல்லாம் யோசிக்காமே இருப்பார். வேட்பாளரே இல்லாமல் களத்தில் இறங்குவார் அவர். இவ்வளவு கூட குழந்தையாகவே இருப்பார். கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். பூத்து கமிட்டி முக்கியம்னு பேசுகிறாரு, பூத்து கமிட்டியோடைய வலிமை என்னென்னு அவருக்கு தெரியுது, எல்லா ஊருக்கும் ஆள் போடுறாரு. அப்போ இந்த அளவுக்கு பேசக்கூடிய விஜய் வந்து இது தெரில அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோர் வந்தார்ல, அவர் சொல்லாமையாக இருப்பார். நல்லா யோசனைப்பார். ஜான் ஆரோக்கியசாமி சொல்லாமையாக இருப்பார். ஜான் ஆரோக்கியசாமி தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பண்ணார், நல்லா பண்ணார். தோத்தாலும் அன்புமணி தோத்தாலும் அந்த ஒரு கேம்பெயின் நல்லா இருந்தது. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்ல மாட்டார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2வது 3வதுலாம் ஒரு ஸ்பீச், சரியான ஸ்பீச். விஜயுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. இப்போ நாளைக்கு பேசக்கூடிய விஷயங்கிறது திமுகவுடைய அடிமடியில் கை வைக்கும், கண்டிப்பாக வைக்கும். இப்போ என்ன பிரச்சனை, அந்த ஏரியாவுக்கு போய் பண்ணுறாரு. ஏற்கனவே கரூர் அந்த பார்டர் தான், இப்போ செந்தில் பாலாஜி அந்த பக்கம் பார்டர் தானே. அநேகமாக தெரிஞ்சு செந்தில் பாலாஜிட்ட கையெழுத்து கும்பிட்டுருவார் நினைக்கிறேன். ஐயோ ஆளை விடுங்கப்பா, இனிமேல் ஐடியாவே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஏன்னா இப்போ 41 பேர் விஷயத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணி, அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலான திமுக அமைச்சர்கள் அமைதி தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, மேலே இடி வரப்போகுது. இன்னொன்று செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை, அப்படிங்கும்போது தேவையில்லாமல் பிரச்சனையில் ஈடுபட மாட்டார். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
காவல்துறையும் இதை கவனமாக பார்க்கும். ரொம்ப எச்சரிக்கையாக நாளைக்கு நடத்துவாங்க. நம்மை பொறுத்தவரையில் நாளைக்கு விஜய் அவருடைய பேச்சும் சரி, எல்லாருடைய பேச்சும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறோம். இப்போ என்ன சிக்கல் இவங்களுக்குன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்க விஷயத்தை விஜய், இப்போ அவங்களுக்கு ரொம்ப வசதி என்னென்னா, திருப்பரங்குன்றம் விஷயத்தை விஜய் தொடமாட்டுறாரு. விஜய் ஒன்றும் பண்ண வேணாம். 2026 நீங்கள் வந்தால் எப்படி நல்லாச்சு கொடுப்பீங்க, வெள்ளை அறிக்கை விடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டு கடன் 9 லட்சம் கோடி உண்டா இல்லையா? சரி, 4.5 லட்சம் கோடி அவர் வச்சுட்டு போனார். இந்த 4.25 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுனீங்க? நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் ஆடியோ உண்மையா? நிதி அமைச்சரை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? இவ்வளோ விஷயங்களையும் விஜய் பேசினார்னா ஒன்றே ஒன்று தான், எதெல்லாம் பேச வேணாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்பலாம் இதுக்கு வச்சுக்கணும். ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா? பதிலே இல்லை. நீங்களே சொல்லுங்கள். ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு கேட்டால் திருமாவளவன்ட்ட போய் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொல்கிறாருன்னா, அந்த குடும்பம் சுரண்டவில்லை, உழைத்து சம்பாதித்த குடும்பம்னு சொல்ல முடியுமா? இது என்னென்னாங்க, பழனிசாமி கேட்டாருன்னா உங்கள் குடும்பம் மட்டும் காசு இல்லையான்னு கேட்பீங்க. பழனிசாமி பாலியல் பிரச்சனை நடக்குது, லாக்அப் டெத் நடக்குதுன்னா சாத்தான் குளம் நடந்ததே, என்னங்க துப்பாக்கி சூடு நடந்ததுன்னா பழனிசாமி பார்த்து இவங்க ஸ்டெர்லைட் நடந்ததே கேட்பாங்க. விஜய் கேட்கும்போது பதிலே இல்லை. அதனால தான் நம்ம திமுக சொல்கிற மாதிரி நிறையா கருப்பு பணம் புழங்குதுங்க சினிமாவில். கருப்பு பணம் புழங்குது இல்லை, உங்கள்கிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல, நடவடிக்கை எடுங்க. கேட்டால் பிஜேபியோட பி டீம்ங்கிறீங்க. எதை கேட்டாலும் பிஜேபி, யார் வந்தாலும் சரி பிஜேபியோட பி டீம். ஆனால் நீங்கள் தான் பிஜேபிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க. அதனால் நாளைக்கு விஜயோடைய பேச்சு கலக்கலாக இருக்கும், நம்ம உறுதியாக நம்புகிறோம். இன்னும் குறிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான், விஜய் முதல்ல பேச விடுங்க, என்ன பேசுகிறான்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். பேசவே கூடாதுன்னு 1000 கட்டுப்பாடுகள் வச்சா அது சரியான ஜனநாயகமாக இருக்காது. பேச விடுங்க, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த நிமிஷம் யார் சிஎம் ஆகணும் இது வரைக்கும் எனக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லலாம். களம் அப்படிங்கிறது கூட்டணிலாம் முடிவாகி தேர்தலெலாம் பிரச்சாரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.